எல்டிஎஃப் அரசு நடைமுறைப்படுத்திய பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டங்களை முடக்கிய யூடிஎஃப் அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து மகிழா அசோசியேஷன் தலைமையில் மூனா கிராம பஞ்சாயத்து அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகிழா அசோசியேஷன் மாவட்ட குழு உறுப்பினர் சுசீலா ஆனந்த் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்தார். பெண் பாதுகாப்பு திட்டங்களை முடக்கிய யூடிஎஃப் அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக எதிர்ப்புகள் அதிகரித்துள்ளது. முன்னாள் எல்டிஎஃப் அரசு கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்திய நடவடிக்கையை பின்வாங்க வேண்டும் என்று ஜனாதிபத்திய மகிழா அசோசியேஷன் தலைமையில் மூணார் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது. நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் பங்கெடுத்த தர்ணா மகிழா அசோசியேஷன் மாவட்ட கமிட்டி உறுப்பினர் சுசீலா ஆனந்த் துவக்கி வைத்தார். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்து இது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. பார்க்கும்போது நமக்கு 1000 ரூபா இருந்தாலும் அது சில குடும்பத்துகளுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பென்ஷனை யூடிஎஃப் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது நடப்பிலாக்கல. அது இதை நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி யூடிஎஃப் அரசாங்கம் தீர்மானிச்சிருக்காங்க. அதனால தான் நாங்கள் இந்த இடுக்கியில் எல்லா மண்டலத்திலையும் இன்றைக்கி கேரளா ஒட்டுக்க இன்றைக்கி எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய அடுத்த வரக்கூடிய அவங்க நமக்கு ஸ்ரீ சுரக்ஷா பദ്ധதி நமக்கு 1000 ரூபா கண்டிப்பான முறையில் கொடுக்கணுன்ற தீர்மானத்துக்கு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த போராட்டம். பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் அரசு தோல்வியடைந்ததாக தலைவர்கள் குற்றம் சாட்டினர். மகிழா அசோசியேஷன் ஏரியா கமிட்டி உறுப்பினர்களான ஜே அகிலா, மின்சே ராபின்சன், தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து உறுப்பினர் ரீனா முத்துக்குமார் போன்றவர்கள் வாழ்த்துரையாற்றினர். வரும் நாட்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்களை பலப்படுத்த மகிழா அசோசியேஷன் தீர்மானித்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.